ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 369 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 369 ஏஞ்சல் நம்பர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர். நீங்கள் அடிக்கடி இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு வேலைகளில் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குன்றத உங்களுக்கு காட்டி கொடுக்கறது தான் 369. அதே மாதிரி இந்த 369 பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல குட் நியூஸஸ்லாம் வரப்போகுது. அது வந்து ஒரு குட் நியூஸ் இல்லை, பல பக்கத்தில் இருந்து. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லாம் 2-3 பண்ணுறீங்க, வேறு வேலை பண்ணுறீங்கன்னா, இல்லை ஃபேமிலி இல்லை பிஸ்னஸ், அந்த மாதிரி 2-3 இடத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல நியூஸஸ்லாம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு ஹாப்பி நியூஸஸாக இருக்கும். இதெல்லாம் தான் 369 வந்து மோர் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 369 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு பணம் உங்ககிட்ட கையில் கிடைக்கிது அப்படின்னா அதை மிஸ்மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஒரு பணம், நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருது, இல்லை ஒரு லேண்டு விற்று உங்களோட கையில் ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணணும்னு முன்னாடியே யோசித்து வச்சுட்டு அந்த பணத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப குழப்பி கசாமசான்னு இங்கேயும் அங்கேயும் போட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடுவீங்க. ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பெட்டராக இருந்துச்சுன்னா உங்களால் சேவிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா வேலையில் சின்ன சின்ன ப்ளேம் உங்கள் மேலே வரலாம். பட் அதையும் மீறி உங்களோட வேலையில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு நீங்கள் தைரியமாக நீங்கள் தாராளமாக நிற்கலாம். அது நீங்கள் தான் வந்து ஃபைனலி சக்ஸஸ் வந்து பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கு கூட ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சில மனிதர்கள் வந்து உங்ககிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பேசாம போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க கால் பண்ணி அவங்க பேசாம இருக்கிறது, அது ஒரு நீங்க கால் பண்ணி இப்போ ஒரு பிசினஸா இருந்தா கூட கால் பண்ணீங்கன்னா அவங்க அட்டன் பண்ணாமலே இருக்கிறது, ஒரு பணத்துக்காக கால் பண்றீங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சு வேணும்னே அட்டன் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் இந்த டைம் பீரியட்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுக்குவீங்க. அது ஒன்று தான். உங்களுக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது க்ரியேட் ஆகலாம். ஸோ சேஃபாக கண்ணு சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கண்ணாடி போடுறீங்களா, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஐ செக்கப் பண்ணிக்கோங்க, ரொட்டீன் செக்கப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம், ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட சாப்பாடு இல்லை டாக்டரை ப்ராப்பராக பார்த்து அதுக்கு உண்டான மாத்திரைகள் வாங்கிக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஹெல்த்துன்னு
பார்த்தா எல்லாமே ஒரு 4-5 நாளில் கிளியர் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டடு விஷயந்தான் இருக்குமே தவிர ஒரு லாங் டைமில் இல்லை. இது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களோட ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஐடியாஸ் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் ஒரு பெரிய சேஞ்ச் உருவாகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. வீட்டில் வந்து பெண்களோட எனர்ஜி ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஒரு வீட்டில் வந்து பெண்கள் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னாலே அந்த இடத்துல பண வரவும் ஏற்படும். உங்களோட வீட்டில் வந்து டெய்லியுமே ஒரு விளக்கு வச்சு எந்த நேரத்தில் வேணாலும் வைங்க, ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் வைப்ரேஷனே உங்களோட வீட்டில் வந்து பாசிட்டிவாக ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களோட வீட்டில் வந்து 20+ வயசில் வந்து பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு என்ன விஷயம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களோட கையில் கிடைக்கிறது. இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 369 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்க சில நேரத்தில் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தானாக உங்களுக்கு முடிவு க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ ஒரு ஃபோன் பண்ணியோ நீ இதை பண்ணுனா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி அட்வைசஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பிக்கப் பண்ணி வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கம்பேக் கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது. ஸோ சில இடத்துல நீங்கள் ஏதாவது லாஸ் பண்ணிட்டீங்க, இல்லை பணம் வந்து அதிகமாக கொடுத்து ஏமாந்துட்டீங்க, இல்லை யாராவது வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் திருப்பி வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை விட உங்களுக்கு பல மடங்கு பெட்டராக நீங்கள் வேறு பக்கம் இருந்து உங்களோட லைஃப்பில் ஏர்ன் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதுக்குண்டான சான்சஸ் மட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எடுங்க. பழசை நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அட்வைஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை வந்து ஃப்ரீ அட்வைஸ்ன்னு நினச்சிக்காம அதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் இருக்குன்றத வந்து தெளிவாக உன்னிப்பாக கவனித்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல சான்சஸ் இந்த இடத்துல இருந்து உருவாகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு புது வேலை தேடுறீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் யார்கிட்டையாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்க, உங்களோட சீனியர்ஸ்கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க த்ரூவாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப பெட்டராக அமையும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் பெட்டராக இருக்குது. ஹெல்த்தை வைஸ் நீங்கள் எந்த கவலையும் படவே தேவையே இல்லை. ஹெல்த் வைஸ் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ஹெல்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் விஷயம் பிரச்சனை இருந்ததுன்னா கூட அவங்களையும் டக்குன்னு சேர்த்து சீக்கிரம் ஹீல் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட மனசு ரொம்ப காமாக இருக்கும், ரிலாக்ஸ் இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல எல்லாமே அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய டைம் பீரியடா இருக்கும். உங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இந்த வாரம் வந்து சில விஷயத்துல
இடத்துல வந்து ஹேபிட்டில் அடிக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அது அடிக்ட் ஆகாமல் நீங்கள் பெட்டர் ஆகி வந்துக்கிறது சேஃபர் சைடில் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து நீங்கள் ஒரு வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து சாக்லேட் உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு ஹேபிட் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தீங்க, இப்போ அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப நாளாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாம இருந்தீங்க, ஆனால் அந்த ஐஸ்கிரீம் கேக்குன்ட்டு ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ வெயிட் கண்ட்ரோலில் வந்து சேஞ்சஸ் வரல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் அடிக்ஷன், அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி சில விஷயத்தில் போய் லாக் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி உங்களோட மைண்டில் இது நம்ம ரொம்ப ஓவராக பண்ணுறோம், இதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்தே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. அந்த டிசிப்ளினுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்போ திருப்பி லைன் அப்க்கு வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்க 369 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சேஃபாக பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக காசு இருக்கும், காசு இல்லைன்னு நினைக்கவே வேணாம். உங்களோட பேக்கப் மணிலாம் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது. அது ஆன் டைமுக்கு கேஷாக வேணால் கிடைக்காம இருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து லேண்ட் இருக்கலாம், அதை கேஷ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார்ட்டையாவது கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனால் வந்து அவங்க கொடுக்காம ஹோல்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களோட கேஷ். பட் அது கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கேஷ் கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு ஹெல்ப்பாக கொடுக்க போகிறீங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை கொடுத்து அவங்க இந்த டேட்டில் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது அந்த டேட்டில் வராது. அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வேணால் பண்ணுங்கள். திருப்பி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கே அந்த பணம் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கிறது தான் சேஃபாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதுனால தாராளமாக கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல கார்மிக் தான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சில இடத்துல உங்களோட வேலையில் உங்களோட பொசிஷனில் நீங்கள் இதை விட உங்களுக்கு பெட்டரான வரவேற்பு அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் எங்கே நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. பட் உங்களோட பெட்டர் ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி சில இடத்துல லோ ஆகிறப்ப, சில டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் இன்னும் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்படிலாம் நம்மளை சொல்லிட்டாங்கல்ல, இதை நம்ம இன்னும் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் பெட்டர் ஆகும். அதனால சில இடத்துல சில சங்கடங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ரொம்ப நீங்கள் மனசை தளர விடாதீங்க. இதை விட நீங்கள் 2 மடங்கு வந்து மேலே போக போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம்.
அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் வந்து எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு டிஸ்டர்பன்சஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீங்களாக தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறதோ, நீங்கள் தான் வந்து அங்கே நல்லா இருக்கிற அமைதியாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு புது பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்றது, சின்ன விஷயத்த வந்து பெருசாக பேசுகிறது, இதை பார்த்துட்டு இருக்க அவங்களாக தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து பார்த்து சேஃபாக இந்த இடத்துல நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுங்க. மித்தபடி எல்லாமே சாந்தமாக போகிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஆன்சர் கிடைக்கக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், இது எப்படி நடக்கும், இதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கேலையே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 2 பேருக்கு உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அது எதுவாக இருந்தாலும் என்ன இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட சொந்த பந்தங்கள் கூட 2 பேர் பேசாமல் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க 2 பேரும் பேசி திருப்பி பழைய மாதிரி எவ்வளோ பாண்டிங்கில் இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வரத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களோட லைஃப்பில் அந்த பெட்டரான க்ரோத் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம் இப்போது. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்து நீங்களே அந்த இடத்த வந்து உங்களோட எனர்ஜிஸை வந்து எங்கேயுமே குறைச்சிக்க வேண்டாம். நீங்கள் போயிட்டு இருக்க பாதை ரொம்ப சிறப்பான பாதையாக இருக்குது. ஸோ அதுலேயே வந்து கோவமெல்லாம் படாமல் மெச்சூர்டான வேலை நடந்து போனீங்கன்னாலே உங்களோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் காட்ட போகிறீங்க. உங்களுக்கு உண்டான நம்பர் வந்து 369 வந்து மறக்காமல் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையை இன்னும் நல்லா கொடுக்கும், நல்ல சந்தோஷமான ஹாப்பி நியூஸஸையும் நிறைய கொடுக்கும். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.